பின்னங்களின் மாற்றம். கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். பின்வரும் பின்னங்களில் எது 2 2/3க்கு சமம்? இங்கு 2 2/3 என்பது ஒரு கலப்பு பின்னம் மற்றும் விருப்பங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்கள் தகா பின்னங்கள் ஆகும். இதன் பொருள் நாம் ஒரு கலப்பு பின்னத்தை தவறான பின்னமாக மாற்ற வேண்டும். சரியான விருப்பத்தை தேர்வு செய்ய எங்களுக்கு உதவ வரைபடத்தை பயன்படுத்தி இந்த சிக்கலை நாங்கள் தீர்க்கிறோம். எனவே 2/3 வரைவோம். இங்கு ஒவ்வொரு பகுதியும் 1/3 ஆகும். 1/3 2 பகுதிகளாக பிரித்தால் 2/3 என்று பொருள். இதேபோல் நாம் எப்போது 2ஐ ஒரு படமாக குறிப்பிடுகிறோம்? கொடுக்கப்பட்ட பகுதியின் வகுத்தல் 3 ஆகும். எனவே செவ்வகத்தை 3 சம பாகங்களாக பிரிக்கிறோம். இங்கே நாம் 3 பகுதிகளை எடுத்தோம். எனவே இது 3க்கு 3 ஆகும். இது 1க்கு சமம் மற்றும் அதேபோல் இரண்டாவது செவ்வகத்திலும் இது 3க்கு 3 ஆகும். இது 1 ஆகும். மொத்தத்தில் 2 உள்ளன. இப்போது 2 மற்றும் 2/3 இணைப்பது 2 2/3 ஆகும். வண்ணப் பகுதிகளை எண்ணுங்கள். ஆம், 1/3 மொத்தம் 8 பகுதிகளைக் கொண்டுள்ளது, அல்லது 8/3. இதன் பொருள் 2 2/3 என்பது 8/3க்கு சமம். எனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான சரியான விருப்பம் ஏ 8/3. 2 2/2 முறையற்ற பின்ன படிவத்தை எழுதவும். கொடுக்கப்பட்ட பின்னத்தின் வகுத்தல் 2 ஆகும். எனவே நாம் ஒவ்வொரு செவ்வகத்தையும் 2 சம பாகங்களாக பிரித்து முதல் 2 பகுதிகளை முழுவதுமாகவும் 3ஆம் பகுதி பகுதியாகவும் வர்ணிக்கிறோம். இப்போது நிழல் பகுதிகளை எண்ணுங்கள். 1/2 5 பகுதிகளைக் கொண்டுள்ளது. இது 5/2 ஆகும். இதன் பொருள் 2 1/2 என்பது தவறான பின்னம் 5/2 ஆகும். 1 3/4 முறையற்ற பின்ன படிவத்தை எழுதவும். கொடுக்கப்பட்ட பின்னத்தின் வகுத்தல் 4 ஆகும். எனவே நாம் ஒவ்வொரு செவ்வகத்தையும் 4 சம பாகங்களாக பிரித்து ஒரு செவ்வகத்தை முழுமையாக வண்ணமயமாக்குகிறோம். பின்னர் இரண்டாவது செவ்வகத்தின் 4 பாகங்களில் 3ஐ வண்ணமாக்குகிறோம். இப்போது வண்ணமிடப்பட்ட பகுதிகளை எண்ணுவோம். 1/4 7 பகுதிகளைக் கொண்டுள்ளது, அதாவது 7/4. இதன் பொருள் 1 3/4 தவறான பின்னம் 7/4 ஆகும். இப்போது வீடியோவை நிறுத்தி கொடுக்கப்பட்ட கேள்விகளை தீர்க்கவும்.